அருமை தம்பி திரு செல்வம் அவர்களுக்காக முன்னாடியும் அன்பளிப்பு 251 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நல்வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். அவனின் மேலே அமைதனுமே நீயே தந்தாமே சுவையானே அறம்பொருளின் மண்ணில் உலகின் மீது அருள்மொழி தந்த அருள்மொழியே உரையுலகிகளும் முப்பாலூலே மானியடித்து மரியாதை செய்த குரண்டி கிராம பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிகர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். 33 கோடி தேவர்கள் 46 ரிஷிகள் பின்பற கும்புருட ஆக்கத்துக்கு பாலங்கள் அனைவரும் சேர்ந்து 9 வகை நவரத்னங்கள் நவ நாயகங்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் சேரக்கூடிய நாள் தேவர் சபை கூடுவது என்றால் 12 ஆண்டுகளுக்கு ஓர் முறைதான் கூடும். பூலோகத்திலே குறிஞ்சிப்பூ மலர்வது போல் ஒரு காரியம். ஏனென்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூலோகத்திலே குறிஞ்சிப்பூ என்னக்கூடிய பூக்கள் மலரும். அதே போல தேவலோகம், இந்த தேவலோகத்திலே தேவேந்திரன் சபை கூடுவது என்றால் 12 ஆண்டுகளுக்கு ஓர் முறைதான் கூடக்கூடிய நாள் என்று அனைவரும் வந்திருப்பார்கள். அனைவரையும் வரவேற்க தன்மை பெற்றவன் நான். ஏனென்றால் இந்த அமராவதி பதியிலே தெய்வங்கள் என்றால் 100 அசுவமேதை யாகத்தை பெற்ற பின்னுதான் இந்த பதவியே அடைய முடியும். அப்படி 100 யாகத்தை செய்து இந்த அமராவதி பட்சத்திலே சிறப்பாக
ஆட்சி புரிந்து வருகிறேன். தேவர்கள் நன்மைக்காக பாடுபட்டு வருகிறேன். அப்படி இருந்தால் அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு செல்வோம். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, நாயகனே சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, என்னை இங்கு சீருடனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, என்னை இங்கு சீருடன் ஆழ்பவனே, சிவ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. வாழ்க வளமுடன். ஏனென்றா இந்த இடத்துக்கு பெரிய பொறுப்பில் உள்ளவன் நீதான். உண்மையாதானே? உண்மை பிரபு. அனைவரையும் ஒன்று கூடி சேர்த்து செயல்பட வைக்கக்கூடியது தாங்கள் தான். உண்மை உண்மை. அப்படி இருக்கும்போது இன்று நம்ம சபை கூடக்கூடிய நாள் அல்லவா? உண்மை வந்து விட்டார்கள், அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். 32 ரிஷிகள் இருக்கிறார்கள், 40 ரிஷிகள் வந்து இருக்கிறார்கள். சீக்கிரம்
இருக்க வேண்டும். பார்த்தீர்களா, 33 கோடி தேவர்களும் 47 ரிஷிமார்களும் இருக்கின்றார்கள். எங்கே சித்திரசேனனை? வணக்கம். சித்திரசேனா சித்திரத்தில் வரையப்பட்ட செந்தாமரை ஒரு காட்சியளிக்கின்றார். நீ வாழ்க, இந்த நிலம் வாழ்க, இந்த நிலத்தில் உள்ள மக்கள் வாழ்க. எங்கே அமரேந்திரனை? தங்கள் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். மகாபுரமே வாருங்கள். குருதேவா, அமரேந்திரன் வணக்கம். அமரேந்திரா, 1000 கண்கள் என்று பெயர் பெற்று காவியம் அதிர்ச்சியிடம் உற்பத்தியாகி காமதேனு கற்பக பட்சகம் அமது துறவி என்ற வரப்பிரசாதத்தை பெற்றவனி. அது மாத்திரமா, 100 அசோய் மேலே யாகம் புரிந்தவன் தான் இந்த அமர உலகத்தில் அமரேந்திரன் வட்டத்துக்குரியவனி. ரம்பை, ஊர்வசி, மேனகை, துளோத்தமை, ஆடவள்ளி, அலங்காரவள்ளி என்ற தேவகன்னிகள் ஆழப்படுத்தி இடிகொடி பிடித்து காட்டி என்னும் வில்லை எடுத்து வஜ்ரம் என்னும் ஆயுதம் கொடுத்து விரிந்த மார்பை அகர்ந்த நெற்றி இந்திராணியிடம் கொள்வியிட்டிருக்கும் அமரேந்திரா, சர்வமங்கலம் உண்டாகட்டும். பழக்கத்தில் வேண்டும் பணிவு, மிக சுருக்கத்தில் வேண்டும் உயர்வு என்பதற்கிணங்க பூசலை இனியது நீது, புண்ணியமாவது நீது, பேரும் தவறு குற்றத்துள்ளார் ஆற்றலை கேட்கக்கூடிய திருநீரு ஆழவாயான் திருநீர் எனப்பட்ட பெரும் பக்தியை புகழ்ந்து இந்த தெய்வீகன் சபைக்கு குருவாக வணங்கும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் மீண்டும் சமர்க்கின்றேன். மிக்க சந்தோஷம். எங்கே அது மட்டுமல்ல குருதேவா, இந்த தேவேந்திர சபைக்கு வசிஷ்டராக குருதேவர் தான் வந்திருக்கிறீர்களாவா? பெருசாமி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக வரவேற்பு மாலை வழங்கப்படுகிறது. வரவேற்பு மாலை மாலை அணிவித்த புரண்டி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்க நாடம் பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை ஐயா அதிகாரிகளுக்கும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஒளிவகைக்கு உரிமையாளர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். இளைய நண்பர் விஸ்வாமித்திர முனிவர் ஒன்று முன்னோர்கள் கூடிய சபையிலே பாரிசாத மலர் பற்றி நாரதர் மகாமுனிவர் ராமாவுக்கு ருக்குமணிக்கு முடிச்சு போட்டுவிட்டு கலகத்தை போட்டுவிட்டார். இப்பொழுது சபை 12 ஒரு முறைக்கு கூடியிருக்கிறது. தெய்வேந்திரன் எனக்கு அழைப்புதல் இட்டார். இன்றைக்கு என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம். வணக்கம் மகரசியே, சித்திரசேனின் கோடி நமஸ்காரங்கள். சித்திரசேனா, மங்களம் உண்டாக. இந்த தேவேந்திர சபைக்கு வந்ததற்காக உங்களுக்கு வரவேற்பு மாலை வழங்கப்படுகிறது. முனிசாமி அவர்களுக்கு வளர்மாநிலத்துக்கு கூறப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் குரண்டி கிராமத்தார் அனைவருக்கும் நாடகம் பார்க்க வந்திருக்கும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். அப்படியா தெய்வதிகள் பார்க்க சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் இல்லையே ஐயனே என்று போற்றக்கூடிய விஸ்வாமித்திர மகிழ்ச்சியே தேவேந்திரன் வாழ்க வளம்பெருக நலமோடு வாழ்வாயாக என்றும் செங்கோல் ஓங்கட்டும். என்னுடைய குருதேவர் உங்களை காண வேண்டும் என்று தவமாக இருக்கிறார். அப்படியா?
எங்க வசிஷ்டமா முனிவர் அழைத்து வரும். விஸ்வாமித்திர முனிவரே நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் திருமையினாலே நான் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நலத்தை பற்றி ஏன் கேட்டேன் அல்லவா? 12 வருடத்துக்கு ஒரு முறை சபை கூடுவது வழக்கம். அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இருவரும் சந்திக்கின்றோம். ஆனால் நலத்தை பற்றி கேட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா? நலமோடு இருக்கின்றேன். நாங்கள் நலம்தானே? நலமாக இருக்கின்றேன். அப்படி என்றால் சபை இவ்வளவு சோர்வாக இருக்க காரணம் என்ன? பாட்டும் மரமும் பண்புள்ள நாடகம் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்பார்கள். சபை அலங்கரிப்பது என்றால் பாட்டு வேண்டும், இல்லாவிட்டால் பரணம் வேண்டும், இல்லாவிட்டால் நடனம் வேண்டும். சித்தரசேனா, என்னுடைய நாட்டம் நடவேண்டும். இந்த நாட்டம் இருந்தால்தான் உலகத்திலே நன்மையும் தீமையும் அடைய முடியும். நாட்டியம் யார் ஆடக்கூடியவர்? என்ன சொல்கின்றார்? மேனகை ஆடினால் சபை நல்லா இருக்காதா? அழைத்து வரும் சேனா, என்ன காரணம் தெரியுமா உனக்கு? ஏனென்றால் மேனகை சாதாரணப்பட்டவல்ல. அவளை மலைக்கு ஆசைப்படுத்தி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர் மகரிஷி. அந்த ஞாபகம் போகவில்லை என்று நினைக்கிறேன். சீக்கிரம் அழைப்பா. யார் வந்தார் என்ன? அழைத்து வா. மாங்களும்
இப்படி அல்லவா இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேவேந்திர சிவைக்கு பரதநாட்டியம் ஆடி வரவேற்பு மாலை சுகுணா அவர்களுக்கு. எனக்கு மாலை வெளியிட்ட ஊர் மக்களுக்கும் கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடனத்திலே மெல்லியம் துல்லியத்தோடு ஆடினார். இந்த ஆட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த தேவேந்திர சபையிலே கெதிகடங்கி விட்டது. இதற்கு காரணம் பக்கம் என்று சொல்லக்கூடிய பக்க வாத்தியம் முழங்க இருந்தால்தான் எந்த ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டிய சன்மானத்தை கொடுத்து விடும். குருதேவா, மகிழ்ச்சியே வாருங்க. எப்பொழுதும் தேவலோகத்திலே தேவேந்திர சபையிலே நம் தேவர்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருப்போம். நல்லது கெட்டது எல்லாம் ஆராய்வோம். ஆனால் எனக்கு இன்று ஒரு சந்தேகம். சந்தேகம் யாருக்கு வரலாம்? சாதாரண மனிதனுக்கு வரலாம். தேவர்களுக்கெல்லாம் முதல்வனாக விளங்கக்கூடிய உமக்கு சந்தேகம் வரலாமா? பார்த்தீர்களா? 33 தேவர்களும் காட்சியளிக்கின்றார். 47 ரிஷிமார்களும் காட்சியளிக்கின்றார்கள். நான் இருக்கின்றேன், எளிய நண்பர் விஸ்வாமித்திர முனிவர் இருக்கின்றார். அதோ பார்த்தீர்களா? அறிவில் சிறந்த சித்தனி இருக்கின்றார். கூறுங்கள் கூறுங்கள், கூறி பாருங்கள். அமரேந்திரா, கற்பகுப்பு மாலசூரி பற்பமிக்கோர் திலகமிட்டு 100 புண்ணிய யாகங்களை புரிந்து கொண்டவன் எவனோ அவனே அமரேந்திர பட்டம் பெறுகின்றார். அப்படி பட்டம் பெற்ற உனக்கு ஒரு சந்தேகமா வரக்கூடாது? சந்தேகம் என்றால் ஒரு தொத்து நோய் அல்லவா? இதோ வசிஷ்டரிசி இருக்கின்றால் சத்துமா சித்துக்களும் அனைத்தும் தெரிந்தவர். அவருக்கு தெரியாதது என்ன? விஸ்வாமிஸ்டரே, குருநாதரே, சந்தேகம் என்பது எவருக்கும் அல்ல, யாருக்கு வேணாலும் வரலாம். ஏனென்றால் ஒரு காலத்திலே பாண்டியன் கூந்தல் இயற்கே மனமுண்டா இல்லையா என்று அவனுக்கு சந்தேகம் வந்ததல்லவா? அந்த சந்தேகத்தை போய்க்கித்தானே வெற்றி அடைந்தார். அதனால் எனக்கு சந்தேகம் என்றால் என்ன? பூலோகத்திலே தந்தாரமின்றி பிற மாதர்களை தாயாகவும் தங்கையாகவும் நடக்கக்கூடியவர், மெய்யன்றி பொய்யே உரைக்காதவனும் இந்த உலகத்திலே சாதாரணப்பட்ட பூலோகத்தில் இருக்கிறானா இல்லையா என்றுதான் எனக்கு சந்தேகம். அமரேந்திரா, இது என்ன சந்தேகம்? பூலோகத்திலே மாநிலராக பிறந்தவர்கள் பொய் சொல்லாதவன் எவன் எப்படி இருக்க கூட முடியும்? காலையில் எழுந்தவுடன் 1000 பொய் கூறுகின்றான். அப்படிப்பட்ட மாநிலராக பிறந்தவன் பொய் சொல்லாதவன் எப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? இருக்கின்றார். அயோத்தி நாட்டு மன்னன் தங்கவில் மைந்தன் அரிச்சந்திர ஒருவன் இருக்கின்றார். யார் 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 யார்? தங்கவில் மைந்தன் அரிச்சந்திர ஒருவன் இருக்கின்றார். சித்திரசேனா, வசிஷ்டருக்கு தலைதான் நடத்தி விட்டது என்று நினைத்தேன். ஆனா மூளையும் குழம்பி விட்டது. மாயனாக பிறந்தவள் இருக்கின்றானா? சத்தியவந்தனா? பூலோகத்தில் பொய் சொல்லாதவனா? அரிச்சந்திர ஒருவன் இருக்கின்றார். அவன் பையன் துஷ்டன். கொஞ்சம் பொறுங்கள் ராஜி, உங்களுக்கு சர்ச்சை ஏற்படலாம். அது விவகாரம் சுமூகமாக நடக்க வேண்டும், போட்டியாக கூடாது. போட்டியிலேயும் நிதானம் வேண்டும். இவர் என்ன சொல்கிறார்? குருதேவர் இருக்கிறார் என்கிறார், தாங்கள் என்ன இல்லை என்று சொல்கிறீர்கள். இதற்கு என்ன முடிவு கட்ட வேண்டும்? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி என் குருநாதர்
புயனாக்கி விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மாட்டு வடக்கப்படும் மறுப்படுத்த சுமத்துகிறேன். இது சத்தியம். அப்படியா? ஹரிச்சந்திரனை 1000 போய் சொல்ல வைக்கிறேன். குருதேவா, அவர் புயனாக்கி காட்டிவிட்டால் நல்ல முடிவு. இந்த வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். அமரேந்திரா, வசிஷ்டரானவர் அஷ்டமா சித்துக்களும் அனைத்தும் தெரிந்தவர். ஆமா, ஆனந்த ஹரிச்சந்திரனை புயனாக்கும் வரை இவனை சிறையில் இட்டு வைக்க வேண்டும். பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். விஸ்வாமித்திர மகரிஷியே, தாங்களே இப்ப என்ன சொன்னீர்கள்? அனைத்துமா சித்தம் அறிந்தவன் என்று நீங்களே கூறினீர்கள். இவர் சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். சிறையில் இருக்காலும் இங்கே இருப்பார், அயோத்தியில் போய் அங்கேயும் இருப்பார். நினைச்சார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் என் குருநாதர். அப்படியே அடைத்து வைக்கிறேன். ஆனா நான் தேவர்களில் எவரை எந்த நேரத்தில் இணைக்கின்றேனோ அவர்கள் எல்லாம் எனக்கு பக்க உதவி செய்ய வேண்டும். இவனால் முடியாத காரியத்திற்கு உண்மை உண்மை சாந்தமாக உரையாடுங்கள். விஸ்வாமித்திர மகரிஷியே, உங்களுடைய திறமையை காட்டுங்கள், பார்க்கிறேன். கருப்பு தாடி வெள்ளத்தாடி ஒண்ணு சேரும் போதே நினைச்சேன் எவன் குடும்பத்தையாவது கெடுக்க போறாங்கன்னு. இன்னைக்கு கெடுக்க போறது ஹரிச்சந்திர குடும்பம் தான். எல்லாம் கருப்பனுக்கு தான் வெளிச்சம். வரட்டும். Hello. அன்பார்ந்த பக்தகுடி பெருமக்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய குரண்டி கிராம பொதுமக்களே, ஏனைய சுற்று வட்டார கிராம பொதுமக்களே, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, ஒளிபெருக்கி நிலையத்தார்களே, தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் காவியமானது யுகங்களிலே மொத்தம் 4: கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபரம், கலியுகம் என்று சொல்லப்பட்ட யுகத்திலே ஆரம்ப காலமான திரேதா யுகத்தில் தோன்றப்பட்ட காவியம். எதற்காக என்றால் சத்தியம் நேர்மை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காவியம் புகழாரம் கூடிக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாடகத்திலே ஹரிச்சந்திரா நடிக்கும் எனக்கும் நான் சார்ந்த கலைஞர் பெருமக்களுக்கும் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் கலைப்பணியை துவக்குகிறேன். நன்றி, வணக்கம்.
பேசுதற்கு ஏறாரும் தெற்கலையில் கங்கையொழுது கலனியும் பொங்கி மயிலைகரனை கோரி
எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னை சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். கஷ்டப்படும் மீண்டோடத்தை என் மைத்து பாலசுப்ரமணியனுக்கு இந்த மலர் மாலை மாணிக்க மாலையை சொல்லி எனது சொந்த அத்தை மகன் எனது ஊர் தான் கருத்தகுளம் தான். எனது மாமா நடராஜன் மாமா அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே பாதர் வழியாக நடித்தவர் பெருங்கொண்ட நடிகர் என்னை வாழ்த்தி எனக்கு புகழ் மாலை கூடியிருக்கிறார். அவருக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி. 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். நன்றி. உலகமெல்லாம் தமிழ் மணக்க உதவியதோர் வட்டுமனாய் உதித்தேனில்லை. கலைமகளின் காட்சிடம்பு விரும்பியற்ற பெற்ற கவி கம்பனல்ல. அலைகடலில் நதி வாழ்ந்தவாறு உம்மினின்று அரங்குற்றி என் பலவினையும் பொறுத்து நல்லா தர வேண்டி உம்மை வணிகின்றேன். என் பலவினையும் பொறுத்து நல்லா தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிந்துட்டேன். தந்தை வந்தனமே
ஆதிசிவனார் நாவில் உதயமாகி அகத்தியரின் அரவணைப்பில் வளர்ச்சி பெற்று அரும்பரிய இலக்கணத்தில் வரம்பு கொண்டு பாவேந்தர் நாவிலும் ஓவியந்தர் மடிகளிலும் விளையாடி காவியமாய் கவியுருவாய் நாளடியாய் ஈரடியாய் உருவமைந்த முத்தமிழ் கற்றுள்ள புலவர்களுக்கும் தன்னலத்தை வேதனத்தை நாயகத்தின் தொண்டுக்கு தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட தேர்ந்த தலைவர்களுக்கும் உள்ளம் கவரும் உணர்ச்சி மிக்க நடிகர்களுக்கும் கற்பே ஆபரணம் கணவனை கடவுள் கடவுள் என்று கருதும் உத்தம தாய்மார்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, அதை கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அதை போன்ற ஒரு கூட்டை நம்மால் கட்ட முடியுமா? முடியாது. அதுபோல ஒருவர் செய்யும் காரியங்களில் உள்ள நல்லவைகளை ரசிக்க வேண்டும். எங்கள் நாடகத்தில் எந்தவித குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கே எனக்கு முன்னே இங்கு வந்து என் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது அமைச்சர் சத்தியகீர்த்தி இன்னும் ஏன் வரவில்லை? வருகிறோம்.
மலர்கள் போலே வானகத்தில் நாடி வழங்குவதாலே ஒளியும் மலை காணும் மன்னர் தங்கள் வரவை எதிர்பார்த்தவனமாக காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியா அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. மன்னாதி மன்னர் ஹரிச்சந்திர பூவை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். வார்த்தை குழ வேண்டும் ஐயன்னே, வார்த்தை கூற வேண்டும் அண்ணனே, உங்கள் பாதாள விண்ணத்தை அழைத்தேனே அழைத்தேனே, வார்த்தை கூற வேண்டும் வல்லவனே, வார்த்தை கூற வேண்டும் வல்லவனே, கீர்த்தியாரே மங்களம் உண்டாகட்டும். இருந்த போதிலும் இன்றைய கால தாமதத்திற்கு காரணம் யாரும் இறைப்பணிகளை முடித்து வைத்து சோதனை நடத்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது மன்னா. பரவாயில்லை பரவாயில்லை. இருந்த போதிலும் மந்திரியாரே சொல்லுங்க. நாடொரு நாடு முறை செய்ய மன்னவன் நாடொரு நாடு கெடும் என்ற நீதி வாக்கியப்படி நாள்தோறும் ஒரு அரசன் தனது நாட்டின் நிலைமைகளை கேட்டு கவனிக்காமல் அந்த நாட்டின் நலன் கொண்டு விடுமாம். ஆகையா நமது ராட்சிய விவரங்களை கேட்டு நினைக்கிறேன். நமது சுத்தம் யாரும் தாராளமாக கேட்கணும்னா தக்க பதம் கூறுகிறேன். மந்திரியாரே சிவனருளாலும்
பரதகண்டத்திற்குட்பட்ட நவகண்டங்களையும் எனது ஆட்சிக்குள் இணைத்து ஆண்டு வருகிறேன் என்றாலும் என்னதான் நீதியுடன் மன்னன் தென்கோடு செலுத்தினாலும் அவனுக்கு குடிமக்கள் சேமமாய் இருந்தால்தான் இந்த கொற்றவன் சேமமாய் இருப்பான் என்பது பொருள். அப்படி சேமங்களுக்கு காரணமானது வானம் வழங்கும் மழையையும், அதாவது தானம் தவம் இரண்டும் தங்காவிய உலகில் வானம் வழங்காதுகள் என்றபடி உண்மை. இயற்கை எனும் மழை இல்லாவிடில் செயற்கை எனும் எல்லாம் இல்லை. அப்படி உள்ள மழை வர்த்திக்க எப்பொழுதும் தெய்வத்தோடு வேண்டும் என்றவளா? ஆகையால் தினமும் மந்தையாரே மன்னா, பிரமத்தின் அருள்வடியும் தோற்றுபடியாயும் பாமரர் முதல் பண்டிதர் வரை பக்தியாயிருந்து முக்திக்கு தக்கதான சரியை கிரியை யோகம் ஞானமன வழிகளுக்கு காரணமாக உள்ள தேவாலயங்களில் தினமும் 6 கால பூஜைகள் மற்றும் அற்புத உற்சவங்கள் நடைபெற்று வருகிறதா? ஆலயங்கள் தோறும் ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் அங்கிலாமல் நடக்கின்றது. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை அங்கிலாமல் நடக்கின்றது. எந்த நீ சொல்லி நன்றி எழுத்து உழைப்பேனே மன்னவா. ஆலயங்கள் தோறும் 6 கால பூசைகள் செம்மையாக நடக்கிறது. இந்த நாட்டு மக்களும் நம் அரசும் நல்லபடியாக இருக்கிறது. சந்தோஷம் சந்தோஷம் மந்திரியாரே. அல்லது தடையதும் உண்டா? மன்னா, சிற்றரசர்களும் கப்பம் கட்டி வருகிறார். சிற்றரசராவரும் கப்பம் கட்டி வருகிறார். குற்றம் செய்து உறவியல் எல்லாம் நடக்கின்றேன். மன்னா, சிற்றர் அரசர் அனைவரும் நம்மளுக்கு கப்பம் கட்டி வருகிறார். எந்த குறையுமே இல்லை. ஏனென்றால் நம் ஆட்சி இந்த ஆட்சியிலே அப்படி நடக்கிறது என்பதற்காக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சந்தோஷம் சந்தோஷம் மந்திரியாரே. வைத்தியர் யாவரும் மந்திரி 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 வைத்தியர்கள் வியாபாரங்களில் சரிவர நடந்து கொள்கிறார்களா அல்லது தடையதும் உண்டா? சந்தோஷமாக அவர்கள் வேலையை செய்து கொண்டு வருகிறார். எந்த குறையுமே இல்லை. அன்னச்சத்திரத்தில் தானம் அகதிகளுக்கு இடுகின்றாரா? அன்னச்சத்திரத்தில் தானம் அகதிகளுக்கு இடுகின்றாரா? அன்னச்சத்திரத்தில் தானம் அகதிகளுக்கு இடுகின்றாரா? மந்திரியாரே, நமது கட்டளைப்படி உள்ள அன்னதான சத்திரங்களில் பதி என்று வருபவர்களுக்கு புதியுங்கள் புதியுங்கள் என்று உணவு தந்து உபச்சாரம் செய்கிறார்களா அல்லது அதில் தடையதும் உண்டா? மன்னா, 56 தேச மக்கள் அனைவரும் மேலார். 56 தேச மக்கள் அனைவரும் மேலார். அன்னதானம் உண்டுதானே வருகிறார்கள். குற்றையேதும் இல்லையே, பொறுப்பையேதும் இல்லையே, மக்களெல்லாம் சேமமாக வாழ்கிறார். நம் மக்களெல்லாம் சேமமாக வாழ்கிறார். மன்னா, ஆதலார்க்கு சாலை ஓதுவார்க்கு உதவு என்று சொல்லக்கூடிய
இந்த மக்கள் எல்லாம் சேமமாக வசித்து வருகிறார்கள், எந்த குறையும் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் மந்திரியாரே. மந்திரியாரே, தமது கண்காணிப்பில் சகலமும் சரிவர நடக்கும் என்பதை யாம் அறிவோம். தமது கண்காணிப்பில் சகலமும் சரிவர நடக்கும் என்பதை யாம் அறிவோம். ஆயினும் இன்று இச்சபையில் அவைகளை நீ சொல்ல வேண்டும், நான் கேட்க வேண்டும். அதில் ஆனந்தம் அடையும் பொருட்டும் கடமையின் பொருட்டும் கேட்டேன். அந்த வகையில் தாங்கள் தந்த விளக்கங்கள் மூலம் திருப்தியானே. இனி ஒரு விஷயம், அதையும் இன்று கண்டுகொள்ள ஆவலாகிறேன். அதாவது எனது செல்வகுமாரன் தேவதாசனை நமது குலகுரு வசிஷ்ட பகவானின் கடாட்சத்துடன் கல்வி கற்கும் பொருட்டு குருகுல வாதத்திற்கு அனுப்பி வைக்கும் அவன் அது முதல் இதுவரை அவன் கற்றுள்ள விற்போ தத்துவங்கள் எத்தகையதாக இருக்கிறது என்பதை என் முதல் இங்குள்ள அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்பதை எனது அவன். ஆகையால் தேவதாசனை அழைத்து வர உத்தரவு. இளவரசனை அழைத்து வாருங்கள்.